இணையத்தில் G7 மாநாடு பற்றி தேடினால் இத்தாலி பிரதமர் மெலோனியின் வீடியோக்கள் தான் முன்வந்து நிற்கின்றன. உலகின் 3 பெரும் தலைவர்களுடன் மெலோனி காட்டிய முகபாவனை வைரலாகியுள்ளது. அவற்றை பார்க்கலாம். G7 நாடுகளின் 50வது உச்சி மாநாடு இத்தாலியின் அபுலியாவில் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரானுடன் இத்தாலி பிரதமர் ஜார்ஜியா மெலோனி கைகுலுக்கிய காட்சிகள் இருவருக்கும் இடையிலான பதற்றத்தை வெளிப்படுத்தியது. மேக்ரானை நோக்கி மெலோனி கண்களை உருட்டுவது போலவும் முகத்தை கடுமையாக வைத்துக் கொண்டு செயற்கையாக கைகுலுக்கியதையும் வீடியோவில் பார்க்க முடிந்தது. கருக்கலைப்பு உரிமைகள் தொடர்பாக மேக்ரானுக்கும் மெலோனிக்கும் இடையே ஏற்பட்ட கருத்து மோதலின் தொடர்ச்சியாக வெளியாகியுள்ள இந்த வீடியோ வைரலாகியுள்ளது. கண்களில் கடுமை காட்டியதற்கு மறுபுறம் இங்கிலாந்து பிரதமர் ரிஷி சுனக் உடனான நட்பு பரிமாற்ற காட்சிகள் வைரலாகி ரசிக்க வைக்கிறது. வரவேற்பின் போது ரிஷி சுனக்கும் மெலோனியும் ஒருவருக்கொருவர் மனதார அணைத்து கன்னத்தில் முத்தமிட்டு அன்புடன் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். ஒன்றாக புகைப்படம் எடுப்பதற்கு முன் ஒரு கணம் சிரிப்பையும் உரையாடலையும் பகிர்ந்து கொண்டனர். மேக்ரான் ரிஷி சுனக்கின் காட்சிகளை மிஞ்சும் வகையில் பிரதமர் மோடி உடனான இத்தாலி பிரதமர் மெலோனியின் செல்ஃபி வீடியோ மிகுந்த கவனம் பெற்றுள்ளது. 4 நொடிகள் மட்டுமே கொண்ட இந்த வீடியோவை பகிர்ந்துள்ள மெலோனி டீமிடமிருந்து ஹலோ என்று கூற பின்னால் பிரதமர் மோடி சிரித்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். மெலோனி மோடி செல்ஃபி வைரலாவது இது முதல் முறை அல்ல. கடந்த ஆண்டு டிசம்பரில் துபாய் நகரில் பருவநிலை மாநாட்டில் பங்கேற்ற போது இருவரும் செல்ஃபி எடுத்துக் கொண்டனர். அப்போது மெலோனி மோடி என்பதை குறிக்கும் வகையில் மெலோடி என்ற வார்த்தை அறிமுகமானது. அப்பொழுது முதல் இருவரது செல்ஃபியும் மெலோடியும் பிரபலமாகி வருகிறது. புதிய தலைமுறைக்காக GS பாலமுருகன்.